ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வெரைட்டி ஆஃப் பெல் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். பெல் ஸ்லீவில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு 2 டைப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு டைப் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்னு சொல்லலாம், பெல் ஸ்லீவ்னு சொல்லிக்கலாம். ஸோ பாடி பார்ட் வந்து யூஸ்வலாக இப்படியே இருக்கும். ஆர்ம் ஹோல் வந்து நம்ம யூஸ்வலாக இதில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவோம். கன்சீல் ஃபினிஷிங்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பயாஸ் ஸ்ட்ரிப் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஃபினிஷிங்க்கு அப்புறம் இது எப்படி இருக்கும்னா, ஸ்லீவு இந்த இடத்துல அட்டாச் ஆகி வரும். இந்த மாதிரி அட்டாச் ஆகி வரும். ஓகே, நீங்கள் யூஸ்வலாக பாடி பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் வரும். ஓகே, இன்னைக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு பாடி பார்ட் எடுத்திருக்கேன். இந்த பாடி பார்ட்டை வந்து நான் இந்த ஆர்ம் ஹோல் வந்து கன்சீல் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இது நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாகவும் வேர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் இதில் அட்டாச் ஆகிறனால இந்த ஆர்ம் ஹோல் வந்து அன்ஃபினிஷ்டாலாம் இருக்காது. நீங்கள் பயாஸ் ஸ்ட்ரிப் வச்சும் பண்ணிக்கலாம், கன்சீலும் பண்ணி எடுத்து நீட்டாக இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்துருவீங்க. இது ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் வந்து இங்கே தான் வரும், இந்த இடத்துல வரும். இது ஆஃப்டர் இங்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே தான் இந்த இடத்துல இந்த ஸ்லீவ் வரும். ஸோ இங்கே வந்து ஃப்ளேர் அதிகமாக இருக்கும். போக 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 இங்கே ஃப்ளேர் வந்து உங்களுக்கு கம்மியாக வந்து கிடைக்கும். இதுக்கு நான் ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக்கோடைய லென்த்து வித்து எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 இன்ச்சில் எடுக்கிறீங்கன்னா லென்த்து 15 தான் இருக்கணும், வித்தும் 15 தான் இருக்கணும். 20 எடுக்கிறேங்கன்னா லென்த்தும் 20 தான் இருக்கணும், வித்தும் 20 தான் இருக்கணும். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து என்கிட்ட இருந்தது இவ்வளோ தான், 18 இன்ச்சில் இருக்கு. ஸோ லென்த்தும் 18 எடுத்திருக்கேன், வித்தும் 18 எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த ஃபேப்ரிக்கை அப்படியே 4 ஃபோல்ட் பண்ணுறேன். இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் இதையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது? 4ஆக இருக்குது. இங்கே 2 ஃபோல்டு இருக்குது, இங்கே 2 ஃபோல்டு இருக்குது. பாடி பார்ட்டில் மெஷர் பண்ணிக்கணும். இந்த பார்ட்டில் இங்கே ஷோல்டர் ஜாயின் ஆகிடும், கரெக்டாக. கீழே வந்து நம்ம அடித்து டேர்ன் பண்ணிவிடுவோம், இல்லாட்டி அம்பர்லா மேக்ஸி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இது கீழே ஸ்கர்ட்டோட அட்டாச் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம 1/2 இன்ச்சை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இங்கேருந்து இங்கே நான் மெஷர் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ இருக்குது? எக்ஸாக்டாக 10 இருக்குது. 10ல் பாதி எவ்வளவு? 5. ஸோ இங்கே நான் 5 வைக்கிறேன். அதுக்கு நம்ம ஸ்டிச்சிங் வேணும், ஸ்டிச்சிங் அலவன்ஸ் தேவை இல்லையா? அதனால் அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இன்க்ளூட் பண்ணி 5 1/2 நான் வந்து வைக்கிறேன். ஓகே, அப்போ இந்த 5 1/2ல் அப்படியே பாதி எவ்வளோ? டேப்பை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே ஃபேப்ரிக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். எனக்கு 9 இன்ச் இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது? அதே 9 இன்ச் தான் இருக்குது. ஸோ இந்த 9 இன்ச்சை அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே 5 1/2 இருக்கா? 5 1/2ல் நான் பாதி எவ்வளவு? 2.75 இருக்குது. ஸோ இப்போ நான் எல்லா சைடும் 2.75 வந்து மார்க் பண்ணுறேன்.
இந்த மாதிரி ரவுண்டாக நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. எது சென்டரோ அங்கே ஒரு மார்க். இந்த சைடும் அதே 2.75. இப்போது நம்ம வரைஞ்ச ரவுண்ட் வந்து கரெக்டாக தான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கேருந்து 1/2 இன்ச், இங்கேருந்து தான் நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருக்கோம் 1/2 இன்ச். இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். நமக்கு ஒரு சைடு எவ்வளோ வேணும்? இது ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக். எனக்கு ஒரு சைடுக்கு 10 வேணும் இல்லையா? எனக்கு 10.75 வருது. பேலன்ஸ் இருக்கிற 0.75 நான் கீழே ஃபோல்ட் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு 10 இருந்தால் போதும். ஸோ இதுவே எனக்கு இன்னும் மெஷர்மெண்ட் கம்மியாக வருதுன்னா, இந்த லைனை நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுவோம் இல்லையா? மேலே லிஃப்ட் பண்ணி கீழே லிஃப்ட் பண்ணி அதை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். எனக்கு இது ஓகே. இங்கே வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு நாட்ச் இந்த மாதிரி. இது எப்படி அட்டாச் ஆகும்னா, இந்த மாதிரி அட்டாச் ஆகும். எனக்கு எக்ஸஸாக இருந்தது என்ன சொன்னேன்? நான் கீழே வந்து 0.75 எனக்கு வந்ததா, அதை நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஃபோல்ட் பண்ணி கீழே ஃபினிஷ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு அதிகமாக வந்துச்சுன்னா அது ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் இங்கே கூட நான் ட்ரிம் பண்ணிக்கலாம். அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் பாடி பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன், கன்சீல் பண்ணியிருக்கேன். சைடு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இதில் லாங்காக இருக்கிறது இந்த ஸ்லீவுக்கு வெளியே வரும். இது வந்து நம்ம பாடி பார்ட்டோட வந்து அட்டாச் ஆகும். அதாவது இந்த மாதிரி. இதை நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் ரா எட்ஜ் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஓவர்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதை வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அதுக்கு பதிலாக. அதே மாதிரி இதுக்கு வெளியவும் நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ள ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கணும். இப்போ இது 2 சைடும் நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன் இல்லையா? இது இதில் அட்டாச் பண்ண முடிஞ்சது. இந்த ரா எட்ஜ் இருக்கா, இப்போதைக்கு நீங்கள் கட் பண்ண வேண்டாம். இது எக்ஸ்பெண்ட் ஆனாலும் ஆயிருக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க, இதோட சென்டர் மட்டும் எடுத்துட்டு, இதுதான் சென்டர். டைரெக்டாக நீங்கள் இது இப்படியேவும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதான் சென்டர். அதனால
இங்கே ஒரு பின் பண்ணிட்டேன். எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு ஃபோல்டு வேணாலும் இதை நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் சைடு இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அப்படியே வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ எனக்கு அதிகமாக இருக்கு இல்லையா, இது எனக்கு தகுந்த அளவு கட் பண்ணிட்டு ஸோ இங்கே இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஸ்லீவுக்கெல்லாம் நீங்கள் ஜார்ஜட், ஷிஃபான் இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சைடு வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம வேர் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆம் ஹோலும் சைட் சீமும் இருக்கும். ஓகே, அவ்வளோதான்.